ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பாத்திரத்தை சூடுபடுத்திட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். இது ரெண்டும் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ இதெல்லாம் சேர்த்துட்டு கூடவே 2 ஏலக்காவும் சேர்த்துட்டு இதெல்லாம் பொரிய விட்டதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். அந்தளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா 3 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை வதக்கி விட்டதுக்கப்புறமா கொத்தமல்லி, புதினா இது 2த்தையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ அந்த தலையும் வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு நல்லா கெட்டியான தயிர் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்துட்டு பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு பிரியாணி நல்லா கலர் கொடுக்கறதுக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ அதையும் கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த டைமில் சிக்கன் வந்து சேர்த்துக்கலாங்க. சிக்கனை சேர்த்துட்டு இப்போ அது ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ அதையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. உப்பு எல்லா பக்கமுமே கலந்து வரணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒரு 3 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா இதில் பிரியாணிக்கு எந்த அளவுக்கு நம்ம அரிசி சேர்த்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதில் மீதி இருக்கிற கொத்தமல்லி, புதினாவை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதித்து வர டைமில் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ நம்ம ரைஸை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அப்படியே இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு தண்ணியெல்லாம் நல்லா உள்ளே இழுத்ததுக்கு அப்புறமா இது மேலே ஒரு வெயிட் வந்து வச்சுருங்க. வச்சுட்டு எடுத்தோன்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி வந்து நல்லா உதிரியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.